ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சட்டத்தரணி எம்பி வசீமுல் அக்ரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக நாட்டிலே பல இடங்களில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படுகின்றது, கண்டெய்னர் கணக்கில் கண்டுபிடிக்கப்படுகின்றது. சில இடங்களில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு அது தொடர்பாக சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது எங்களுடைய நிகழ்ச்சி ஒன்று இருக்கின்றது. சகோதர சியத்த டிவியிலே ஒளிபரப்பாகக்கூடிய டெலிவேக்கி என்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த டெலிவேக்கி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் லால் மாவலகி அவர்கள் சொல்கிறாரு ஒரு விஷயத்தை. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு 1,00,000 பேருக்கு 1 கிலோ ஐஸ் போதுமானதான். அப்போ நம்ம நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய கைப்பற்றிருக்கக்கூடிய இந்த ஐஸ் போதைப் பொருளால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கு. ஆனால் பெரிய கவலை என்னென்றால் 15 வயதுக்கு குறைவான சிறுவர்களும் அதற்கு அடிமையாகிறாங்க. இது எப்படி நாங்கள் தடுக்கிறது? இது உண்மையிலே நல்ல ஒரு விடயம். இந்த காலத்துக்கு பொருத்தமான ஐஸ் மலைகள் போல சந்தர்ப்பங்கள். என்னென்னு கேட்டால், இந்த சிறுவர்கள் இதுக்கு எடிக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், அந்த உதாரணமாக சொல்லுங்களேன், ஒரு பிரதேசத்தில் இருக்கிற நபர்கள், பெரிய நபர்கள் அதை பாவிக்கிறதால, அதை வியாபாரம் செய்கிறதால தான் சிறுவர்கள் எடிக்ட் ஆகுறாங்க. சரியா? இப்போ இதை தடுக்கிறதுக்கு பல சட்டங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், இந்த ஐஸ் சம்பந்தமாக இதுக்காகவே இப்போ ஒரு எமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு, நீங்கள் பெயில் எடுக்கணும்னு சொன்னால், சரியா, குறிப்பிட்ட கிராமுக்கு மேலே, சரியா, நீங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தான் போகணும். சாதாரண நீதிமன்றம் தர முடியாது. சரியா? அப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு பெயில் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, எம்சிடிஎம் இருக்குது. அது குறிப்பிட்ட கிரேமோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? அது தொடர்பாக நாங்கள் பிரிது ஒரு இதில் பார்க்கலாம் தெளிவாக என்னென்ன இது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஐஸ் தொடர்பாக மேல் நீதிமன்றத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது ஐஸ் அவர் கையில் வைத்திருந்தார். அதாவது வியாபாரம் செய்வது, வைத்திருப்பது, அது நீதிமன்ற விளக்கங்கள் சென்று அதில் முடிவுகள் நிரூபிக்கப்பட வேண்டும். அதில் நாங்கள் சொல்லுவோம் செயின் ஆஃப் கஸ்டடின்னு சொல்லுவோம். அது எவ்வாறு அவருக்கு கிடைக்கப்பட்டது, அவர் அதை வைத்திருந்தார் என்பதை நிரூபிக்கின்ற பட்சத்தில் அவருக்கு தண்டனை வழங்குறதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், இப்படி ஐஸ்ல அல்லது போதைப் பொருட்களில் அல்லது ட்ரக்ஸில் எடிக்ட் ஆக்கப்பட்ட ஆட்கள், சரி, இவங்களை நாங்கள் என்ன செய்யறதுன்ற அடுத்த கட்ட யோசனைக்கு நாங்கள் அவங்களுக்கு எப்படி புனர்வாழ்வு அளிக்கிறதுன்ற விஷயம். இப்போ உதாரணமாக என்ன செய்யலாம்ல, பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, ஐஸ் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லுவோமா இருந்தால், அவரை நாங்கள் என்ன செய்யணும், புனருத்தாபனம், அதாவது இடங்கள் இருக்கின்றது, அதாவது அவர்களை நாங்கள் அந்த புனர்வாழ்வளிக்கும் நிலையங்கள் இருக்கின்றது, அது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக என்ற நபர் புனர்வாழ்வு அளிக்கொண்டு சொல்லி அவருடைய தாய் தந்தை விரும்புவாராக இருந்தால், அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால், நீதிமன்றத்தில் அவர் ஒரு சத்திய கடதாசி ஒன்று தாக்கல் செஞ்சு என்ன செய்யலாம், நீதிபதிக்கு சொல்லலாம், அப்படித்தான் இவர் இது பண்ணியிருக்கிறார், ஐஸ் பாவிக்கிறாரா அல்லது என்ன பாவிக்கிறான்ற விஷயங்களை சொல்லி நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதன் மூலமாக அவருடைய கையிலேருந்து பிடிக்கப்பட்டிருக்கணும். அவர் ஏற்கனவே குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறாரா என்று பார்ப்பாங்க. நீதிபதி அதுக்கான ஓர்டர் ஒன்று அனுப்பிப்பாங்க. 6 மாதமோ 1 வருடமோ புனருத்தாபனத்துக்கு அனுப்புவாங்க. அந்த இதை மானிட்டர் பண்ணுறதுக்கான, அதாவது பார்வையிடுவதற்கான, அதை மேற்பார்வை செய்கிறது நீதிமன்றம் என்ன செய்யும்னு சொன்னால், அதை மேற்பார்வை செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது, இந்த போதைப் பொருட்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது, சிறுவர்களை அவர்கள் இதற்கு இலக்காக கொள்கிறாங்க. அதாவது சிறுவர்களிடம் போதைப்பொருள் பாடசாலைகளில் போதைப்பொருள் விற்பனை செய்திருக்கிறாங்க. நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாடசாலைகளில். நேற்று, அதாவது இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யும் போது, நேற்று முன்தினம் ஒருவர் கைது செய்யப்படுகின்றார். கொழும்பு மாநகர சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சாரதி, அந்த மாநகர சபை ஊழியருக்கு அவர் விற்பனை செய்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு இடங்களில் அவங்க பிரான்ச் வச்சுருக்கிறாங்க, அதாவது கிளைகள் வைத்து. இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப்பொருள் பாவனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாடசாலையில் பொருட்களில் பாடசாலையில் இந்த கொண்டு போகிறதுக்கு இது செய்கிற சந்தர்ப்பத்தில் பாடசாலை உள்ள கொண்டு போகிறாங்களா இருந்தால், அதை சரியான கட்டுக்கோப்பு ஒன்று தேவைங்கடா. ஆசிரியர்மாரோ எங்கே இருக்கிற பாடசாலையில் கொண்டு போனால் அந்த பிரின்சிபல் மாறும். அதை விழிப்புணர்வு தான் முதலாவது எல்லாத்துக்கும் இருக்கிற ஆரம்ப. சரியா? மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு, மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அது தடை செய்யலாம் முதலாவதாக. அரசாங்கமும் பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறதே தடை செய்கிறதுக்கு. அதே போல் இதில் இருக்கிற ஆசிரியர்
ஆசிரியர்கள் அதே போல் அதிபர்கள் இது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தணும். மக்களுக்கு மாணவர்களுக்கு வந்து இது தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்ய வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஒரு இப்போ சொல்லப்போனால் ஒரு செமினார்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி இதில் பாரதூரம். அதாவது நீங்கள் இவ்வாறு இந்த டேப்லெட்ஸோ இல்லாட்டி ஐஸோ இது போன்ற போதைப் பொருட்களை நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை முகம் கொடுக்குறீங்கிறது ஒரு விழிப்புணர்வு கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். அதே போல் மருத்துவ நிபுணர்களை கூப்பிட்டு வந்து அவங்களோட விடயங்களை சொல்லணும். இப்படி பாதிக்கப்பட்டதால் இப்படி நடந்திருக்குது, இவருக்கு இந்த பாதகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால நீங்கள் சுரேஷ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சரியா அவர் எடிக்ட் ஆகிட்டார் அதுக்கு. அப்போ அவங்களோட பிள்ளைகளை வந்து அவரோட பெற்றார் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் போய்த்து அவரோட ஹாஸ்பிட்டலில் இது செஞ்சு அவரை நிவாரணத்தை கொடுத்து கொண்டுதான். இதில் பிறகு அவர் இறக்கக்கூடிய நிலைமை கூட வந்துருக்கு. சரியா அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இருக்குது. பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்கள் சரியா ஆசிரியர் நீங்கள் சொல்லலாம் அந்த கேமரா நீங்கள் பார்க்குற பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் கட்டாயமாக உங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வாராங்க என்ற விஷயத்தை மிக முக்கியமாக கருத்திடுங்க. அதே போல் நீங்கள் யாரோட இந்த பிள்ளைகள் தொடர்புல இருக்கிறாங்க அதான் முக்கியமான விஷயம். சரியா அதே போல் இந்த ஃபோன் வந்துருதானே இந்த தொடர்பாடல் கூடிட்டு சரியா இந்த தொடர்பாடலால் தான் பெரிய பிரச்சனை. நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அது நன்மையான விஷயங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறதும் தீமையான விஷயங்களை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். நீங்கள் உங்களோட பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்களா இருந்தால் பெரிய ஒரு பாரத சமூகம் இப்போவே ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போயிருக்குது. இன்னும் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அதில் பராமரிக்கிற ஆட்கள் அதே போல் ஆசிரியர்கள் இதில் முன் வந்து சில விடயங்களை தடுப்பதற்கான சில விடயங்களை எடுக்கணும். தான் என்னோட முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம். நிச்சயமாக இப்போ ஒரு 15 வயதுக்கு குறைவான ஒரு பாடசாலை மாணவன் போதைப்பொருள் பாவித்தோ அல்லது கையில் வைத்திருந்தோ அவர் பிடிபட்டுட்டார் அல்லது கைது செய்யப்பட்டுட்டார், இல்லாட்டி போலீஸுக்கு தெரிய வந்துருச்சு, அவருக்கு என்ன மாதிரி தண்டனை? உடனடியாக அவரை சிறைச்சாலையில் போடலாமா இல்லாட்டி? கட்டாயமாக நீ கேட்ட நல்ல ஒரு கேள்வி. இது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு சாதாரண ஒரு படிக்கிற மாணவனுக்கும் இது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு 10 கிராம் இல்லாட்டி 20 கிராம் வச்சு கொண்டிருக்கிற போதைப் பொருளை வச்சு கொண்டிருக்காரு சொல்லுங்கள், 20 கிராம் வச்சு கொண்டிருக்காரு சொல்லுங்கள், ஒரு நிறுத்து பார்க்குறாங்க 20 கிராம் ஒரு கையில் பிடிக்கப்பட்டிருக்கு. அவரை போலீஸார் என்ன செய்வாங்கன்னா பி வார்த்தா மூலமாக கோர்ட்ஸில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்ஸ் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் பெயில் வழங்கப்படாது. அதாவது சிறுவனாக இருந்தாலும் அந்த குவான்டிட்டி வச்சு வழங்கப்படாது. சரியா ஆனால் அவர்களுக்கு ஜுவிலியன்ஸ் கோர்ட்னு சொல்லப்பட்டு இப்போ வேறு இதெல்லான நீதிமன்றங்கள் இருக்குது அவங்களை விசாரிப்பதற்கு சிறுவர்களுக்கு வேறு. ஆனால் இந்த இடத்துல இப்போ போதைப் பொருளை கைது செய்யப்பட்டால் நாங்கள் சொல்லுவோமே இப்போ ஒரு 20 கிராம் வச்சு கொண்டிருக்கிறார் பிடிபட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அது அவருக்கு பெயில் பிணை வழங்குறதுக்கான அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு. அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்குறதுக்கு பிணை வழங்குறதுக்கு எப்படியுமே ஒரு 4-5 மாதத்துக்கு மேல் எடுக்கும். அந்த பிணை வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் நீதிபதிகள் அதாவது பிணை வழங்குறதுக்கு 4 மாதம் எடுக்கும், 4 மாதம் 5 மாதம் எடுக்கும். அந்த நீதிபதிகள் சில டைமில் 6 மாதம் 1 வருஷம் உள்ளுக்கு இருக்க வேண்டிய நிலைமைகள் வரும் இருக்கிறாங்க. சரியா ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் லிஸ்ட் ரிப்போர்ட் வரணும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் முடிவெடுப்பாங்க. எந்த நீதிமன்றத்துக்கு இந்த கோர்ட்ஸ் இந்த வழக்கு போகணும்னு சொல்லி மேல் நீதிமன்றத்துக்கு போகணுமா, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகணுமா, அல்லது நீதிவான் நீதிமன்றத்தில் பெயில் கொடுக்கலாமா என்று சொல்லப்பட்டு தீர்ப்பெடுக்க முடிவெடுக்க வேண்டிய விடயம் வந்து அந்த கவர்மெண்ட் லிஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு. இப்போ உதாரணமாக சொல்லுங்க, ஒரு ஆள் வந்து மணிக்கம் அந்த ரிப்போர்ட் தரது வந்து சட்டமா அதிபர் திணைக்களமா இல்லை, அது வந்து கவர்மெண்ட் எடலிஸ்ட் கவர்மெண்ட் அதாவது வந்து எடலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதில் இருக்கிற பியோர் குவான்டிட்டி இதில் இருக்கிறப்ப 20 கிராம் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம். அந்த ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் இதான் பியோர் குவான்டிட்டி இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அனுப்பும். அப்போ 12 கிராம் இருக்குன்னு சொன்னால் 12 கிராம் இருக்கிற ஒரு ஹெரோயினை ஒரு ஆள் கையில் பிடிபட்டு வரா இருந்தால் அவர் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் தான். 10 கிராம் வந்துட்டாலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் தான். 10.1 வந்துட்டாலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் தான் அவர் போய் பிணை எடுக்கணும். இப்போ இவர் இந்த பிணை எடுக்கிறதுக்கு சரியா முதலாவதாக அவர் ஃபைல் பண்ணணும், வழக்கை ஃபைல் பண்ணி ஒப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி ஆர்கியூமெண்ட் வைத்து தான் இன்கொயரி வைத்தான் அவருக்கு பிணை வழங்குறது. இது ஒரு சாதாரண 3-4 மாதங்கள் கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கக்கூடிய தேவையோடு ஏற்படும். சில விடயங்கள் இருக்குது 10 கிராமுக்கு குறைவாக இருக்குமா இருந்தால் மேல் நீதிமன்றத்தில் அவர் பிணை வழங்குறதுக்கான அதிகாரம் மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்குது. அவ்வாறு வழங்குறதாக இருந்தாலும் அந்த
ப்ரொசீஜர் படி தான் போக வேண்டி வரும். அவங்க வழக்கை ஃபைல் பண்ணி அதுக்கு போகிற ஒப்ஜெக்ஷன் சட்டம் அதிபர்த்தனைக்கு அதில் அவங்களுக்கு பிணை வழங்குறதுக்கா இல்லையான்னு சொல்லி தீர்மானித்து அதுக்கு போகிறோம் அவங்க ஒப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி தான் தீர்மானிப்பாங்க பிணை வழங்குறதா இல்லையான்னு. அந்த பிணை வழங்குறதுக்கான முக்கியமான விஷயத்தை சொன்னேன். அந்த பிணை சும்மா வழங்கலாது, மற்ற சட்டங்களை போல இல்லை. அந்த சட்டம் விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தால் மாத்திரம்தான் நீதிபதிகள் பிணை வழங்குவாங்க. அதாவது அந்த கைது செய்யப்பட்டவருக்கு விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கணும். அந்த வழக்குன்னு விதிவிலக்கான சந்தர்ப்பம். விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்பது தொடர்பாக சட்ட ரீதியாக எங்கேயுமே பொருள்கோடல் இல்லை. சரியா? அது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழக்கில் தான் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னு கேட்டால் ராமோ தாமோதர பிள்ளை வேசல் நீதிபதி சட்டமாதிபதி ராமோ தாமோதர பிள்ளை என்ற வழக்கில் தான் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னு கேட்டால் விதிவிலக்கான சந்தர்ப்பம்னா என்ன அப்படின்னு சொன்னால் அந்தந்த நீதிமன்றத்துக்கு முன் இருக்கிற வழக்குகளோடு தொடர்பான விடயங்கள் தான் விதிவிலக்கான சந்தர்ப்பம். அது நீதிபதியில் தற்றுணிப்புள்ளி சம்மந்தப்பட்டது. அதுக்கு நீதிபதி தான் தீர்மானிப்பார் இங்கே விதிவிலக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி. அது அந்த விதிவிலக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டிய ஒரு சட்டத்தரண்ட கடமை. ஆனால் அதில் பெயில் எடுக்கிறோங்கிறது ஒரு கடுமையான ஒரு விடயம் ஒன்று. இப்போ ஒருவர் கைது செய்யப்பட்டுட்டார், அவர்கிட்ட 10 கிராமுக்கு அதிகமான கையில் போதைப் பொருள் இருக்குது, ஆனால் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக அவர் ஒரு வைத்திய சிகிச்சை பெற வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களில் பிணை கிடைக்குமா? பிணை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. மெடிக்கலையும் ஒரு கிரவுண்ட்ஸாக எடுத்து பிணை வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. சட்ட ஏற்பாடுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. மெடிக்கலை மாத்திரம் ஒரு எக்ஸப்ஷனல் சேர்க்கம்ச விதிவிலக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஏலாதுன்னு இருக்குது. அப்போ அதனால் பொருள்கோடுகள் அங்கிட்டும் இருக்குது, இங்கிட்டும் 2 பக்கங்களும் இருக்குது. ஆனால் அது சட்டத்தரணிகள் வாதாடி நீதிபதிகள் ஒரு மெடிக்கல்ஸ் கிரவுண்ட்ஸை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்கள் நீதிமன்றங்கள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுத்துருக்குது. அப்படியான சில நேரங்களில் அது போன்ற சிகிச்சை அவசியமாக தேவைப்படும் ஒருவருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலைகளிலும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கிடப்பு சிறைச்சாலை வைத்தியசாலை அதில் தேவையான நிவாரணங்களை தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவங்களை அனுப்பி அதை செய்யலாம். நிச்சயமாக இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் பேச வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி.